Hello friends, welcome to my channel Ungu Boutique. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எப்படி இப்போ நம்ம ஒரு ஸ்வெட்டரில் இருந்துட்டு ஒரு சூப்பரான 2 சாக்ஸ், வின்டர் சாக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறன்றதை காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்குற மாதிரியே இருக்கும் அவுட்புட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்ககிட்ட வேஸ்ட் ஆகிற அந்த ஸ்வெட்டர்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் மெட்டீரியலாக இருக்கும்ல, அதெல்லாம் இப்போ இருக்க இதில் போட முடியாது. முந்தி காலத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஸ்வெட்டர் தான் நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி ரீயூஸ் வந்து பண்ணிக்க போகிறேன். என்னோட கால் இல்லை, ஜஸ்ட் ஒரு கால் மாதிரி நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி மெஷர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மேலே நம்ம பெருவிரல் இருக்குல்ல, மேலே டாப்லேருந்து கீழே பின்னாடி குதிங்கால் வரைக்கும் நமக்கு அந்த டோட்டல் லென்த்து, ஹைட்டு, சரிங்களா? நம்ம காலோட மேலேருந்து கீழே அந்த லென்த்து வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம காலில் நமக்கு மேலே பெருவிரல் கீழே ஒரு எலும்பு இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு காலோட கொஞ்சம் அகலமான பார்ட் வந்து இருக்கும். ஸோ அதோட மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், சரியா? எடுத்து வச்சுட்டு இப்போ மேலேருந்து கீழே அந்த ஓப்பன் வந்து எங்கே வரணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அதையும் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். நான் என்னோடய மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன். என்னோடய மெஷர்மெண்ட் சொல்லிவிட்டு எப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது வந்து லே பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நான் ஆம் ஹோல் டு ஆம் ஹோல் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த பீஸ் வந்து தேவையில்லை. ஸோ அதுக்காக இப்போ ரிமைனிங் இருக்க பார்ட் வந்து ஒரு ஃபோல்டாக இருக்குது ஆல்ரெடி. சைடில் எப்பவுமே நமக்கு நார்மலாக தைச்சிருப்பாங்களே, 2 சைட்லேயும் ஓரம் அடிச்சிருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவையான லென்த்து அந்த ஸ்கொயர் பீஸ் எவ்வளோ வேணும்னா, நமக்கு காலோட லென்த்து மேலேருந்து கீழே எடுக்கிறோம்ல, அந்த லென்த்து இருக்கணும். எனக்கு அது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அகலமும் நமக்கு எவ்வளோ வேணுன்றதை பார்த்து நான் வந்து ஒரு 10x10 இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். பட் அவ்வளோ 10x10 அளவுக்கு தேவைப்படாது, நான் சொல்கிறேன். என்னோடய லென்த்து வந்து 10 இன்ச்சஸ். ஓகேவா? என்னோட அந்த ஃபீட்டோட லென்த் வந்து 10 இன்ச்சஸ். ஸோ நான் 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 10 இன்ச்சஸ்க்கு ஸ்கொயர் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபோல்டட் சைட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மேலேருந்து கீழே நம்ம காலோட லென்த் எவ்வளவோ அந்த லென்த்துக்கு ஸ்கொயர் பீஸ். அதே மாதிரி சைடில் நம்ம ஃபுல்லாக சுற்றி எடுக்கணும்னு சொன்னேன்ல, நம்ம பெருவிரல் கீழே அந்த எலும்புக்கிட்ட எனக்கு வந்து 9 இன்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ டிவைடட் பை 2. ஓகேவா? டிவைடட் பை 2 போட்டேன்னா 4.5 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ சைடில் அகலம் வந்து 4.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃபுல் ரவுண்டும் சுற்றியும் எடுத்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஃப் பீஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் டிவைட் பை 2 வந்து பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து கீழே அந்த ரவுண்டு வந்து வரணும்னு சொன்னேன்ல, ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 4 இன்ச்சஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வச்சுக்க போகிறேன். 4 இன்ச்சஸ்க்கு வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எடுங்க. அந்த 4 இன்ச்சஸ்க்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு விட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு கீழே வருதில்ல அந்த குட்டி பாக்ஸு, அதில் வந்து கர்வ் மாதிரி போட்டு விட்டுக்க போகிறோம். நம்ம நெக்லைன்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக் போடுவோம்ல, ஸோ சேம் அதே மாதிரி ஒரு கர்வ்டு ஷேப் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுக்கணும். போட்டுவிட்டு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அதே மாதிரி ஓப்பன் சைடில் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஷேப் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து நம்ம அந்த குதிங்கால் ஷேப் இருக்குல்ல, அந்த பாட்டம் ஃபீட்டு, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறோம். அதே மாதிரி மேலேயும் இந்த மாதிரி குட்டியாக ஷேப் வந்து நான் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இது ஸ்வெட்டர் பீஸுன்றதுனால கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம முந்தி காலத்தில் வரும்ல, ரொம்ப ஏர்லி பீரியடில் இருந்துச்சுல, அந்த ஒரு கிளாத்து டெஃபரெண்ட்டாக போட முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது விரித்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஃபோல்ட் பண்ணியிருந்ததுனால நமக்கு 2 பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிசைன் வைக்க போகிறேன். எனக்கு இப்போ ஸ்வெட்டரில் சைடில் நமக்கு ஆம் ஹோல் சைடில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த கர்வ் ஷேப் இருக்குல்ல, அதில் நல்ல பக்கம் உங்களுக்கு எந்த பீஸ் வந்து மேலே தெரியணுமோ அதுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம மேல் தர்ற பக்கத்து தான் நல்ல பக்கம் வைக்க போகிறேன். ஸ்வெட்டரில் வந்து ரைட் சைடு ராங் சைடு கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒரு காட்டன் எதுலையாவது பண்ணுறீங்க, சாக்ஸ் வேறு மாதிரி பனியன் கிளாத்தில் பண்ணுறீங்கன்னா நல்ல பக்கம் ராங் சைடு இருந்துச்சுன்னா நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சுட்டு அந்த தச்சு விட்டுருக்கோல அந்த கிளாத்தை மட்டும் மேல் பக்கமாக அப்படியே திருப்பி போட்டு இதுக்கு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு அப்படியே சூப்பராக நின்றோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே இதை ராங் சைடில் இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
நம்ம மேலே வச்சுருக்க அட்டாச் பண்ணுற கிளாத் வந்து அதோட ராய்ட்ஸ் தெரியும்ல, அதுதான் இப்போ ராங் சைடுன்னு வச்சுக்கணும். இப்போ ராங் சைடில் பரட்டி போட்டு அப்படியே ஃபுல் அந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கணும். என்னோடய மிஷின் வந்து உஷா ஸ்ட்ரெயிட் மிஷின், ஸ்டார்டிங் பேசிக் மிஷின் இருக்குல்ல அதுதான். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு 4 ஃபோல்டு வர்ற மாதிரி இருக்க பிளேஸில் மட்டும் நான் வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்வெட்டர் பீஸுன்றதுனால நமக்கு அவ்வளோ ஹெவி பீசஸ்லாம் இதில் தைக்க முடியாது. பட் வந்து நமக்கு மேலே அந்த ஆம்ஹோல் சைடில் இருக்க டிசைன் வச்சுருக்கேன்ல அது மட்டும் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் அப்படி லைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிட்டேன். மித்ததெல்லாம் நல்லா ஸ்மூத்தாகவே ஸ்டிச் பண்ணிச்சு. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பரட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு சாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி அந்த ஆம்ஹோல் டிசைன் வச்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நம்ம கடையில் வாங்குற மாதிரியே. இப்போ குவிக்காக நான் காமிக்கிறேன். தென் அகைன் அதே மாதிரி ஆம்ஹோல் சைடில் இருக்க பீஸை எடுத்துக்கிட்டு நான் ஃப்ரண்ட்டில் டிசைன் மாதிரி வைக்க போகிறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டேன் இப்போது. ஓகேவா, அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பீஸ் இருக்குல்ல அதை ராங் சைட் பார்த்து பரட்டி விட வேணாம், ஜஸ்ட் மேல் பக்கமாக அப்படியே மட்டும் போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ மொத்த பீஸையும் ராங் சைடில் போட்டுக்கிட்டு இப்போ அவுட்டர் சர்க்கிள் இருக்குல்ல அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேனல் இதுக்கு மேலே நிறைய சாரீ ரியூஸ், மாமா டாட்டர் காம்போஸ், ஜார்ஜர் சேரில் தான் நிறைய குர்த்திஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு சாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வெட்டர் பீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். நான் இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் பேஜை விசிட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்கள் சாரீஸ்லேருந்து மேக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி அங்கே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.